ஓம் சக்தி நாகசக்தி. இன்று ஆடி அமாவாசை முன்னிட்டு நமது நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்துல அறுசுவை அன்னதானம் இரவிலிருந்து தயாராகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது காலை 4:30 மணி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா இருக்கான்னு பார்ப்போம். அப்ப என்ன பண்ண ரெடி ஆகலையா? என்னப்பா 6 மணிக்கெல்லாம் அம்மா சாப்பாடு தர சொன்னாங்க. 6 மணிக்கு 6:30 ரெடி ஆயிருமா? என்ன நைட் இருந்து நீங்களும் உருண்டுகிட்டே இருக்கீங்க. என் சகோதரி வேற தஞ்சாவூர்ல இருந்து வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு முக்கியமான புள்ளிகள்லாம் இறக்கி இருக்கோம், இன்னும் வேலையை முடிக்காம இருக்கீங்களே. என் சகோதரி வந்ததுனால பொழுதனைக்கு டீயா கிடைச்சிருச்சு. டீ கொடுக்க வந்த ஒரு சொர்க்க தங்கம் ஆயிடுச்சு. மணிமேலை எங்க 3 பேரையும் பொண்ணா நீ பாத்துக்கறணும், 4 பேரையும். என்ன வேலை ரெடி ஆயிரும் சீக்கிரமா. எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஆடி அமாவாசை. இறை அருளை பெற்று முருகனோட பேரருளையும் பெற்று அறுசுவை அன்னதானத்தையும் நம்ம நாகபுரத்திலையும் நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்திலையும் 2 இடத்துல இன்னைக்கு அன்னதானம் வெகு சிறப்பா நடைபெறுது. சாப்பிடலாம். நம்ம வேலப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வந்த அரசு பேருந்து நமக்காக அன்னதானத்துல நின்று எல்லா மக்களையும் சாப்பிட விட்டு இன்னைக்கு கூட்டு போயிருக்காங்க. நம்மளோட அன்னதானத்துக்கு முருகனோட பேரருள் இதுவும் ஒன்று. முருகனை பார்க்க வந்த உறவுகள் எல்லாம் நல்லபடியா சாப்பிடுறாங்க. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு போல நம்ம அம்மாவோட செயலுக்கு இன்று அரசு பேருந்து நிப்பாட்டி எல்லா மக்களும் வயிறார சாப்பிட்டு சந்தோஷம் போறாங்க. இத்தனை நாள் ஒரு வேடிக்கையா இருக்கும், நம்ம சாப்பிட முடியலையேன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களும் அது சாப்பிட்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த டிரைவருக்கும் அந்த கண்ட்ரைக்டருக்கும் அந்த நன்றி போய் சேரும். அவங்களும் நல்லா வயிறார சாப்பிட்டு அம்மா வாழ்த்திட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு 30 லிட்டர் பால் வாங்கியிருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடும் பாலும் மோரும் சிறப்பா போயிட்டு இருக்கும். அம்மா வந்து இன்னைக்கு தொண்டுக்கு உதவி இல்லாம சிரமத்தை மாட்டிட்டாங்க. ஆமா, நமது சகோதரி மணிமேலை அவர்கள் நாகபுரம் டு நாகசக்தி முருகன் ஆலயத்திற்கு வந்து அம்மாவோட சீக்ரெட் வராகி ஸ்பெஷல் எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்று. என்னென்ன வச்சிருக்கீங்க? அங்க ஒரு முருகன் வச்சிருக்கீங்க. முருகா